கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 7:14 பின்பகுதி. இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். Isaiah 7:14. The virgin will conceive and give birth to a son and will call him Emmanuel. மேசியாவின் தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே நிறைவேறுகிறதை நாம் கவனிக்கிறோம். மத்தேயு 1:23 மத்தேயு எழுதுகிற போது இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லுகிறார். தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த தூரம், இடைவெளி மாறி சேரக்கூடாதிருந்த அந்த நிலையை மாற்றி நம்மோடு இருக்கும்படியாக இறைவன் மனுவானார். இம்மானுவேலாக நம்மிடையே வாசம் பண்ணும்படியாக, நம்மோடு தங்கியிருக்கும்படியாக அவர் வந்தார் என்கின்ற ஒரு செய்தியை ஏசாயா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக உரைத்த தீர்க்க தரிசனமாக இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்படியாகவே பிறந்திருக்கிறார் என்கின்ற செய்தியை அறிந்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அது நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.